நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அது ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை யூஸ் பண்ணி நாம் இது மாதிரியான ஒரு ஃபோட்டோவை இப்படி நம்ம ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் தான். நீங்கள் அந்த ஆக்ஷன் மூலமாக கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரியான ஒரு எஃபெக்ட் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்குது, நிறைய கலர் இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி அவுட்புட்டை நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கில் இந்த மாதிரியான சூப்பரான ஒரு எஃபெக்ட்டை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அந்த ஆக்ஷன் எப்படி இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் வரும் அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ஆக்ஷனுக்கான பாஸ்வேர்டை உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க. அங்கே லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜிப் ஃபைல் இருக்கும். இந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது வீடியோக்கு கீழே வந்து ஏதாவது இடத்துல விசிபிள் ஆகும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரீசன் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து அரைக்குறையாக டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. நாம ஆனால் வீடியோவில் அதை எப்படி யூஸ் பண்ணால் அந்த ஒரு அவுட்புட் உங்களுக்கு வரும் அப்படின்றத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வீடியோ பண்ணுறோம். அதனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டேன்றீங்க. பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடு. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கீழே விசிபிள் ஆகிற அந்த பாஸ்வேர்டை எடுத்து போட்டு இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி 4 கண்டென்ட் இருக்கும், ப்ளஸ் வந்து 2 JPEG ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? அதாவது இது ஒரு இன்புட். இந்த ஃபோட்டோ நான் இன்புட் பண்ணி தான் இப்படி ஒரு அவுட்புட் எடுத்தேன் அப்படின்றதுக்காக தான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற இந்த 4 விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதாவது அடிஷ்னல் ப்ரஷ், மெயின் ப்ரஷ், பேட்டர்ன், ஃபோட்டோஷாப் ஆக்ஷன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரஷ் ஃபைல் இருக்குது. ஓகேங்களா? இது மெயின் ப்ரஷ்ஷு. இது அடிஷ்னலாக சில ப்ரஷ் வந்து யூஸ் ஆகுது, அதை தனியாக கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது ஆக்ஷன். இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபோட்டோஷாப் வெர்ஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது லேட்டஸ்ட் வெர்ஷன் CC அப்புறம் CS5 அந்த மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பழைய வெர்ஷனில் போய் ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ரஷ் என்ன பண்ணுற ஓப்பன் வித் கொடுத்து ஃபோட்டோஷாப் CC 2020 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தனே இது என்னோட ஃபோட்டோஷாப்பில் அதுவாக லோட் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த மெயின் ப்ரஷ், பேட்டர்ன், ஃபோட்டோஷாப் ஆக்ஷன், இந்த 4 விஷயத்தையும் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபோட்டோஷாப்பில் இப்போ நான் அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த குரூப் இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். என்னோட அந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போது அப்லோட் பண்ண அந்த விஷயங்களும் அப்லோட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறதால எனக்கு வந்து காமிக்குது. இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு நேமில் அதுவே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். ஆல்ஃபபெட்டிக் அடிஷ்னல் ப்ரஷ். ஓகேங்களா? அடுத்தது ஆல்ஃபபெட்டிக் மெயின் ப்ரஷ். இந்த 2 ஃபோல்டர் நான் அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்தது பேட்டர்னில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பேட்டர்ன் அது வந்து லோட் ஆகிடுச்சு அப்படின்னு பேட்டர்னில் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆல்ஃபபெட்டிக் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிருக்கும். அடுத்தது ஆக்ஷன்லையும் செக் பண்ணிக்கோங்க அந்த ஆக்ஷன் லோட் ஆகிருக்கான்னு. இதுதான் வந்து அந்த ஆக்ஷன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆக்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆக்ஷன் வேணுமோ அந்த ஆக்ஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டிங் இங்க் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இங்க் பெயினில் ரைட் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் வேணும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்செட் பிரிண்டிங் யூஸ் பண்ணும்போது அந்த பிரிண்டிங் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா செகண்ட் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம 2 ஆக்ஷனையும் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ரஷில் நார்மல் சாஃப்ட் ரோன் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஒரு நியூ லேயர் கொடுங்க. அந்த லேயருக்கு ஏரியா அப்படின்னு நேம் கொடுங்க. ஓகேங்களா? ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த லேயரோட நேம் வந்து ஸ்மாலில் ஏரியா அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பேக்ரவுண்ட் லேயர் இருக்கும், ஒரு ஏரியான்னு ஒரு லேயர் இருக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. சாஃப்ட் ரோன் ப்ரஷ் எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல, அதாவது உங்களோட சப்ஜெக்ட் இருக்க இடத்துல மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு கலர் வச்சு இப்படி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்படி ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஏரியா அப்படின்ற லேயரில் ஆக்டிவில் வச்சுக்கிட்டு இந்த ஃபஸ்ட் இருக்க இந்த ஆக்ஷன் நான் இப்போ செக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ப்ளே கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து இந்த ஆக்ஷன் வந்து ரன் ஆகி முடிகிற டைம் வந்து கொஞ்சம் கூடலாம் குறையலாம். ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான எஃபெக்ட் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும்.
ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு தேவையான மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு இல்லைங்களா. இதை நான் வந்து வேறு கலருக்கு மாற்றணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. இதில் பாருங்கள், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் உங்களுக்கு தேவையான அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் நான் இப்போ ஏதாவது கிரேடியன்ட் மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணணும், டபுள் கலர் அப்ளை பண்ணால் அந்த கிரேடியன்ட் ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் பண்ணிவிட்டு இதில் வேணுன்ற மாதிரியான கிரேடியன்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் நிறையா கிரேடியன்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, டபுள் கலர் ட்ரை கலர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். அப்படி இல்லை எனக்கு கிரேடியன்ட் வேணாம், எனக்கு சிங்கிள் கலர்லேயே வேறு ஏதாவது கலர் வேணும்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு அதிலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கலர் வேணும், இப்போ ரெட்டு பாருங்கள், வேறு கலர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது மாதிரி வேணுன்ற கலர் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இதுவும் வேணாம் அப்படின்னா இதில் வந்து பாருங்கள், பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் கூட்டுறது குறைக்கிறதுக்கு உண்டான நிறைய ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆக்ஷனை மட்டும் ப்ளே பண்ணிங்கன்னா போதும், இது ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துரும். இதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் கலர் வேரியேஷன் பண்ணுறதும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கான ஃபுல் கண்ட்ரோல் இங்கே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆக்ஷன் இருக்குது. இந்த ஆக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும், இதில் என்ன மாதிரி அவுட்புட் வரும் அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போது இந்த எஃபெக்ட்டை நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த லேயர் ஏரியா இருக்குது இல்லைங்களா, அதை ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். ஆக்டிவ் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் ஆக்ஷனை நான் ப்ளே பண்ணுறேன். ஆக்ஷன் ப்ளே ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ரொம்ப அருமையான ஒரு ஆக்ஷனுங்க, சூப்பரான ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் இதுலேயும். ஓகேங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஆக்ஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், ஓகேங்களா, ரொம்ப அழகான ஒரு அவுட்புட் வந்து வந்திருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஆல்பம் யூஸ் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ஒரு போர்ட்ரேட் இமேஜ் வந்து லேமினேஷன் பண்ணுற இடத்துலையோ இது மாதிரியான ஒரு ஆக்ஷன் நீங்கள் ப்ளே பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்புட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.